ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, நம்மளால கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தாண்டி எதன் அடிப்படையில நீங்க ஓட்டு போடுறீங்க, எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறீங்க? மதத்தின் அடிப்படையிலயா, இல்ல வந்துட்டு இவங்க நமக்கு செய்வாங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அவங்களோட கொள்கை, அவங்க செஞ்ச செயல்பாடுகளின் அடிப்படையில நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ யார் பேசுறீங்க, இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்க? உங்க பேரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. என் பேர் ஜனனி, நான் 3rd பிகாம் படிக்கிறேன். அவங்க நம்ம ஓட்டு போடும்போது அவங்க அது செய்வாங்கோ, நம்ம அவங்களோட நம்பிக்கை, நம்ம இவங்களுக்கு போடணும் அவங்களுக்கு போடணும் இல்லை, அவங்க போன வாட்டி செஞ்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கிடையாது. அவங்க செய்யறாங்கோ, அது நம்ம ஓட்டு போடணும், அப்படி ஒரு காரணத்தால் தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஓகே, ஓட்டு போடுறது நம்பிக்கையின் அடிப்படையில, அவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை அடிப்படையில் மட்டும் தான் நம்ம ஓட்டு போடணுமா? வேற என்னென்ன ப்ராசஸ் வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ஓட்டு போடலாம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பேசுறீங்களா சார்? எதன அடிப்படைனா எவ்வளோ பேர் தலைவர்கள் சொல்லிட்டாங்க, இது சொல்லி செய்யறோம்னு சொல்லி எவ்வளோ தலைவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க செஞ்சாங்களா இல்ல? கட்சி தொடங்கிலிருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டோட கடன் ஆயிடுச்சு. கட்சிகள் தொடங்கிலிருந்து தமிழ்நாட்டோட கடன் இப்போ 2021 2025 வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்போ நான் நினைக்கிறேன்னா, புதுசா யாருன்னா கட்சி புதுசா வருவார், விஜய் வராரு, அது மாதிரி யாருன்னா புதுசா வந்தாங்கன்னா அவங்களோட கொள்கைக்கு நல்லா பேசுற தம்பி, கருத்துள்ள பாயிண்டா நிறைய பாயிண்டா பேசுற, டேட்டாஸ் நிறைய சொல்றல. சோ நீ பேசுறது மக்களுக்கு தெரியணும்ல, ஆனால் நீங்க சென்டர்ல வா. சார், தமிழ்நாட்டு கட்சி தொடங்கிலிருந்து தமிழ்நாட்டில் 4 லட்சம் கோடி தான் கடன் ஆயிடுச்சு. இப்போ 2021 2025 வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அதாக புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு தந்தா அவரோட கொள்கையும் சரியா இருக்கு. 2021 வந்த கட்சி என்ன சொன்னாங்க, பொருளாதாரம் தருக உயர்த்துவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ தளபதி என்ன சொல்லிடுறாருன்னா, பொருளாதாரம் உயர்த்துறேன், ஆனா வீட்டு மூலியமா அவர் ஃப்ரீயா தரேன்னு சொல்ல. அவர் என்ன சொன்னாரு, ஒரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிளை உருவாக்குற நிலைமை வரைக்கும் பொருளாதாரம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதாக அவரோட கொள்கை பிடிச்சனால அவருக்கு ஓட் பண்ணலான்னு சொல்லி. சில பேருக்கு கொள்கை பிடிச்சதுனால நான் ஓட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க சைட்ல வேற என்ன சொல்றாங்க? ஆல்ரெடி நான் ஒரு ஓட்டு போட்டுட்டேன். அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்பி போட்டேன். ஆனா 4 வருஷமா சொன்னது ஒண்ணு கூட செய்யலக்கா. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த லாஸ்ட் டைம்ல அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றதுனால ஒரு சிலதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப சொன்னதெல்லாம் இப்ப செய்யறாங்க, ஒரு சிலது மட்டும். அதாவது மேல பார்க்கும் போது ஓகே, இப்ப நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க, அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இப்பதான் எல்லாமே செய்யறாங்க. சோ அதான், அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, சொன்னா செய்யணும். அதனால பொறுமையா யோசிச்சு இவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு போடலாம். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே கருத்து, ஆனா நான் ஒருத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணேன், அவங்க 4 வருஷமா எதுவும் செய்யாம தேர்தல் டைம்ல மட்டும் சில விஷயம் எங்களுக்கு செய்யறாங்கன்னு போது அதையும் நான் யோசிச்சு அடுத்து நான் இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணும்போது அவங்க செய்வாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி எலெக்ஷன் டைம்ல மட்டும் தலை காட்டிட்டு போயிடுவாங்களான்ற மாதிரியான விஷயத்த அவங்க கருத்தை முன் வைக்கிறாங்க.